வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ரசவாதம் நெடுங்காலத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தர்களால கண்டறியப்பட்ட அற்புதமான வேதியியல் முறை. ரசவாதத்துடைய அடிப்படை சாரம் என்னன்னா, ஒரு கைப்பிடி மணலை எடுங்க, அதை அப்படியே கைக்குள்ள வச்சு இறுக்கமா மூடுங்க. சில வினாடிகள் கழிச்சு திறந்து பார்க்கும்போது அந்த மணல் அப்படியே இறுகி போய் தங்க கட்டியா மாறி போகும். இதுதான் சித்தர்கள் கண்டறிந்த ரசவாதம். பேசிக்கா சொல்லணும்னா, மூலிகைகளையும் பாதரசத்தையும் பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா தங்கமா மாத்துறது. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டறிஞ்ச ரகசியம். 14 சித்தர்கள்ல மூத்தவரான அகத்தியர் தன்னுடைய அகத்தியர் பரிபூரணம் நூல்ல பித்தளைய தங்கமாக்கும் ரசவாத ரகசியத்தை சொல்லியிருக்காரு. பதிவாக இன்னும் ஒரு கருமானங்கேல், பதிவான பிருதிவியை பழச்சாற்றாலே கெதியாக தானரைத்து மைந்தா கேளு, கெனிதமுடன் துருசுவெடி சாரங்கூட்டி மதியான சருகுடனே பூரஞ்சேர்த்து மைந்தனே பழச்சாற்றால் அரை துருட்டி பிதியான பித்தளையை தகடு செய்து விரும்பி அந்த மருந்திலே சேர்த்து மூடே, சேர்ந்து நன்றாய் மூடிய பின் மைந்தா கேளு, சிவசிவானிதானமுடன் புடத்தை போடு, பார்த்திபனே புடமாறி எடுத்து பார்த்தால் பத்தியுள்ள பித்தளைதான் செம்பாய் போச்சு, போற்று எந்த செம்பதனை பதனம் பண்ணி புண்ணியனே வெள்ளிதனில் நாளுக்கொன்று வாத்திமிக தாங்கொடு உருக்கி பார்க்க மயங்காதே மகத்தான பொன்தான் பாரே. இங்க அகத்தியர் சொல்லும் ரகசியத்துக்கான விளக்கம் என்னன்னா, பஞ்சபூதத்தில் மண்ணை முன்னிலைப்படுத்தும் ஒரு பொருளை எடுத்துக்க சொல்றாரு. அதாவது எளிதா கிடைக்கக்கூடிய மண்ணையோ கல்லையோ எடுத்து அதை மைய நுணுக்கி அதோட மயில் துத்தம், வெடியுப்பு, பச்சை கற்பூரம், பழசாறு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி உருண்டையாக்கிக்கணும். இதன் பிறகு பித்தளைய மெல்லிய தகடு போல மாற்றி அந்த தகடுக்கு இருபுறமும் இந்த கலவையை தடவி புடம் போடணும். அந்த புடம் ஆறிய பிறகு எடுத்து பார்த்தா பித்தளை தகடு செம்பு தகடா மாறி இருக்கும். இங்க புடம் அப்படின்னா உலோகத்தை சூடுபடுத்தி ஒழுங்குபடுத்தும் முறையை தான் குறிக்குது. இப்படியா செம்பு தகடா மாறிய உலோகத்துல 1/4 வெள்ளிய சேர்த்து உருக்குனா அது பசும் பொன்னாக மாறும்னு அகத்தியர் சொல்றாரு. இது எவ்வளவு மிராக்கலான விஷயம் பாருங்க. பல நூற்றாண்டுகளா தீராத தங்க தேவைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்முறை விளக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு மகா முனியான அகத்தியர். இப்போ கேள்வி என்னன்னா, அகத்தியர் கொடுத்த செய்முறையை பயன்படுத்தி இன்னைக்கு தேதிக்கு நம்மளால தங்கத்தை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கான விடை இனிமேல் தான் கண்டுபிடிக்கப்படணும். சித்தர்கள் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதன் பின்னாடி மறைமுக அர்த்தங்கள் 1000 இருக்கும். அகத்தியர் சொன்னதுல சில விஷயங்கள் நமக்கு புலப்படுது, சில விஷயங்கள் நம்மளால என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. உதாரணத்துக்கு இந்த பாடல்ல துரிசுன்னு அகத்தியர் சொல்றது மயில் துத்தத்தை, அதாவது காப்பர் சல்ஃபேட், வெடிசாரம் பொட்டாசியம் நைட்ரேட், பூரம் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் எடுத்து பழச்சாறுல கலக்க சொல்றாரு. ஆனா எந்த பழத்தோட சாறுன்னு அவர் விளக்கவே இல்லை. மேலும் இவை எல்லாத்தையும் புடம் போட சொல்றாரு. சித்த வித்தையில எக்கச்சக்கமான புடம் போடும் முறைகள் இருக்கு. அதுல எந்த முறையை பின்பற்றணும்னு அகத்தியர் சொல்லல. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணாதான் நம்மளால கண்டு கொள்ள முடியும். சித்தர்கள் சொன்ன தங்கம் உருவாக்கும் முறையில இப்படி ஏகப்பட்ட புதிர்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல சித்தர்கள் எழுதிய தங்கம் உருவாக்கும் முறையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சித்த சுவடிகள் ஊடாய் சுத்த தங்கத்தை தேடி வாருங்கள் பயணிக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் ரசவாத தங்க தேடல். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, மனுஷனுக்கு ஏன் தங்கம் தேவை? இதுக்கு ஒரே வரியில பதில் சொல்லணும்னா, தங்கம் ஒரு அழியாத உலோகம், இம்மார்டல் மெட்டல். இதை எந்த காலத்திலையும் ட்ரேட் பண்ணி மனிதனால தனக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்க முடியும்.
கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் சமூகத்துல இருந்து தொடங்கி எகிப்து வரைக்கும் இந்த தங்கம் புழக்கத்துல இருந்துதான் இருக்கு. அப்போதுல இருந்து இப்ப வரைக்குமே தங்கத்துடைய மதிப்பு கூடிக்கிட்டே வந்திருக்கே தவிர அது குறைஞ்சது கிடையாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்கம் தன்னுடைய வடிவத்தை மாத்திக்குச்சு. ஆனா அதோடைய மூலப்பொருள் ஒன்னே ஒண்ணுதான். அந்த மூலப்பொருளை கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா உருவாக்க முடிந்தவர்கள் தான் முக்காலம் அறிந்த சித்தர்கள். ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மூலமா தங்கத்தை கரைக்க முடியும், ஆனா அழிக்க முடியாது. கரைஞ்ச தங்கத்தை நம்மளால திரும்பவும் எடுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் ஓர் அழியாத உலோகம். சில வருடங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு கோல்டு கவுன்சில் எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மட்டுமே மொத்தம் 22,000 டன் தங்கம் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் முக்கால்வாசி கோவில்களில் உள்ள பழங்கால தங்கம் தான். இந்த பழங்கால தங்கம் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்? இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தங்கங்கள் கோலார் தங்க சுரங்கம் மூலமாக தான் எடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் கோலார் தங்க சுரங்கத்தில் இருந்து கடந்த 120 வருடங்களா 900 டன் தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கால்வாசி தங்கத்தை பிரிட்டிஷர்ஸே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள இவ்வளவு டன் கணக்கான கோவில் தங்கங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதற்கு சித்தர்கள் கூறும் ஒரே பதில் ரசவாதம். அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில சித்தர்களோட தொடர்புல தான் இருந்திருக்காங்க. ராஜராஜ சோழனை எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு பிரதான குருவாக இருந்து செயல்பட்டவர் கருவூரார் சித்தர். இப்படி அரசர்களுடைய தொடர்புல இருந்த சித்தர்கள் மூலமா தான் அரசர்களுக்கு தங்கம் கிடைச்சதுன்னு ஒரு தியரி இருக்கு. இதுதான் ரசவாத தங்கத்துடைய பின்புல கதை. இப்போ சித்தர்கள் கூறும் ரசவாதம்னா என்னன்னு நாம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். சித்த பாஷையில உலோகத்தை தங்கமாக்கும் வித்தை தான் ரசவாதம். இந்த ரசவாதத்துல மிக முக்கியமான வினை செய்யும் பொருள் தான் பாதரசம். இதனால தான் இந்த செயல்முறைக்கு ரசவாதம்னு பெயர் வந்தது. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா பழங்கால கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள் இப்படி பல பேர் ரசவாத முறையில் தங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் யாருக்குமே வெற்றி கிடைக்கல, சித்தர்களை தவிர. சித்த ரகசியங்கள்ல மண்ணையும் பொன்னாக்கும் ரகசியத்தை கொங்கணவர் சொல்றாரு. காணினி நாதவேதை காட்டுகின்ற முறைமை கேளு, பூணினி சூதங்கட்டி புகட்டி சாரணைகள் செய்து தோணினி வில்லை போல சுகப்பட வார்த்து தட்ட வாமினி சாத்தான் கேட்கில் அம்மட்டும் வேதையாமே. வேதையாம் பரிசம் தன்னில் விளங்கிய மணியை கேளு, ஆதையாம் லோகஞ்செங்கல் அடைவுடன் சுக்கான் மண்ணும் பாதையாய் காட்டு முன்னே பலிச்சென்று தங்கமாகும். கொங்கணவர் இங்க விவரிக்கிறது முதல் வகை தங்கம் உருவாக்கும் முறை. அதாவது பாதரசத்தை மட்டுமே கொண்டு இதுல தங்கத்தை உருவாக்க முடியும். பாதரசத்தை திரவத்துல இருந்து திடப்பொருளா மாற்றி அதுல முறையான சில வேதியியல் மாற்றங்களை செஞ்சா ஒரு உலோகம் மாதிரி அது மாறும். இப்படி உலோகமா மாறிய ரசத்தை ஒரு சுத்தியால ஒரு தட்டு தட்டினோம்னா அடுத்த கணமே அது தங்கமா மாறிடும். அதிலும் கொங்கணவர் இதை எப்படி சொல்றாருன்னா, அதை தட்டும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் வந்து முடியறதுக்குள்ளேயே அந்த கலவை தங்கமா மாறிடுமா. மேலும் இந்த குறிப்பிட்ட தங்கத்தை பரிச மணியா மாற்றி கையில வச்சுக்கிட்டு இந்த மணியை அப்படியே ஒரு செங்கல் முன்னாடி காட்டுனா அந்த செங்கல்லும் தங்கமா மாறுமா. உரச கூட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மணியை மற்ற மண்ணாலான பொருட்கள் மீது காட்டினாலே போதும், அதுவும் தங்கமா மாறிடும்னு கொங்கணவர் சொல்றாரு. கேட்க ஏதோ மாயாஜால கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை தான் கொங்கணவர் பாதையாய் காட்டு முன்னே பலிச்சென்று தங்கமாகும்னு உறுதியா சொல்றாரு. கொங்கணவர் சொல்றதுலயும் சில புரியாத விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. பாதரசத்தை திரவத்தில் இருந்து திடப்பொருளா மாற்ற சில மூலிகைகளை பயன்படுத்தி வேதியியல் மாற்றங்களை செய்யணும்னு சொல்றாரு. ஆனா அது எந்த மாதிரியான மூலிகைகள்னு அவர் குறிப்பிடவே இல்லை. மேலும் பாதரசம் மூலமா உருவாக்கப்பட்ட தங்கத்தை பரிசு மணியா மாற்றி வச்சுக்க சொல்றாரு. ஆனா இங்க பரிசு மணினா என்னன்னே யாருக்குமே தெரியல. ஏன் இப்படி சித்தர்கள் சில விஷயங்களை மறைபொருளாகவே சொல்லி இருக்காங்கன்னு கடைசியில பார்க்கலாம்.
எப்படி இருந்தாலும் தங்கத்தை உருவாக்க சித்தர்கள் கூறும் முதல் முறை இந்த ரசவாதம் தான். சித்தர்கள் கூறும் இரண்டாவது தங்கம் உருவாக்கும் முறைதான் காந்தரசம். மகா சித்தர் போகர் தன்னுடைய போகர் 700ங்கிற நூல்ல இந்த காந்தரசத்தை வச்சு தங்கம் உருவாக்கும் முறைய பாடலா பாடியிருக்காரு. ஆடவே காந்தரசம் சொல்ல கேளு அரகரா 7 ஊசி பிடிக்கும் காந்தம் தேடியே பலம் ஒன்று மண்கலசத்திலிட்டு சிறப்பாக நீலிச்சார் நிறைய வார்த்து வாடவே இரவிப்படாத அறைக்குள் வைத்து வன்மையுடன் 4 மூடிவை நீ ஊடவே சாறு எல்லாம் காந்தம் உண்ணும் உவகையுடன் அயக்குரட்டால் எடுத்திடாயே எடுத்திட்ட அயக்குரட்டால் பிடித்து கொண்டே இதமாக கிண்ணத்தில் தட்ட தட்ட அடுத்திட்ட ரசமெல்லாம் சாம்பல் போலே அப்பனே காந்தரசம் இறங்கும் பாறை கடுத்திட்ட காந்தரசம் ஒரு பலத்திற்கு அப்பா கால்வாசி இறங்கி நிற்கும் திரட்டி வாங்கு வெடித்திட்ட குடக்கரியில் எட்டினேயும் வெண்காரம் இட்டுருக்கு கனகமாமே. இங்க போகர் என்ன சொல்ல வராருன்னா 7 வகையான இரும்புகளையும் ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு காந்த சக்தி கொண்ட ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு மண்பானைக்குள்ள போட்டு பானை நிரம்பும் அளவிற்கு நீலி சாற்ற ஊத்தி இதை அப்படியே மூடி சூரிய வெளிச்சம் துளி கூட போகாத இடத்துல 3 நாட்கள் பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வைக்க சொல்றாரு. 4வது நாள் அதை வெளியே எடுத்து பார்த்தா நீலிச்சாறு மொத்தமும் காந்தம் உறிஞ்சிருக்குமா. அந்த காந்தத்தை கையால எடுக்காம இடுக்கிய வச்சு எடுத்து ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சு மெதுவா தட்டுனா அதிசயத்தக்க வகையில அந்த காந்தத்துல இருந்து காந்த ரசம் கொட்டுமா. இந்த காந்த ரசம் தான் முக்கியமான மூலப்பொருள். இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு எப்போலாம் தங்கம் தேவைப்படுதோ அப்போ இதுல இருந்து ஒரு துளியை எடுத்து குடக்கரியில போட்டு வெண்காரத்தோடு சேர்த்து உருக்குனா அது தங்கமாகும்னு சொல்றாரு போகர். கேட்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு துளி காந்தரசம் அத்தனையையும் பொன்னாக்கிடுமா. ஆனா இங்கேயும் சில சூட்சமமான மறைப்பொருள்கள் இருக்கு. 7 வகையான இரும்புகளையும் ஈர்க்கக்கூடிய காந்தத்தை சித்தர்கள் எப்படி உருவாக்கி இருப்பாங்க? முதல்ல இரும்பை காந்தகம் ஈர்க்குங்கிற அறிவியல் ஞானம் சித்தர் போகருக்கு எப்படி தெரியும்? இமேஜின் பண்ணி பாருங்க. பழங்கால சித்தர்கள் கெமிஸ்ட்ரி பேசியிருக்காங்க, அட்டாமிக் சயின்ஸ் பேசியிருக்காங்க, பிசிக்ஸ் பேசியிருக்காங்க, பயாலஜி பேசியிருக்காங்க, பாட்டனி பேசியிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 2000 3000 வருடங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் அறிந்த அறிவியல். நவீன அறிவியல் எல்லாம் சித்தர்கள் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. தாவரங்களால மண்ணுக்கடியில் இருக்கிற உலோகங்களை உறிஞ்சி அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். அப்படி உரியப்படுற உலோகங்களுக்கு மெட்டல் சால்ட்ஸ்னு பெயர், அதாவது உலோக உப்பு. தாவரங்கள் உறிஞ்சும் உலோக உப்பை அதிலிருந்து பிரித்தெடுத்து ரசபாதத்திற்கு பயன்படுத்தியவர்கள் தான் சித்தர்கள். நெடுங்காலத்துக்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட தாவரத்துல இந்த குறிப்பிட்ட உலோகம் இருக்கும்னு அறிஞ்சு அதை எடுத்து தங்கம் உருவாக்க சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா போகரே தன்னுடைய போகர் 7000ல உப்பு கதை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய கான்செப்ட், ரொம்ப பெரிய பாடல். அதுல எக்கச்சக்கமான விஷயங்களை மறைப்பொருளாதான் போகர் சொல்லி இருக்காரு. ஆனா அதோடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, மூலிகைகள்ல உள்ள மெட்டல் சால்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு திடப்பொருளா மாத்துறது. இதற்கு உப்பு கதைன்னு பெயர். இப்படி உப்பு கதை செய்த பின்னாடி அதுல இருந்து ஒரு நெல்மணி அளவு கீறி எடுத்து ஈயம், வெள்ளி, செம்பு, பித்தளை இப்படி எந்த உலோகத்தோட கலந்தாலும் அது தங்கமா மாறும். அதுவும் 10,000 மாற்று தங்கமா மாறும்னு போகர் அடிச்சு சொல்றாரு. 10,000 மாற்று தங்கம்னு அவர் சொல்ல வருவது மிக சுத்தமான பசும்பொன். நவீன கால அறிவியல் மற்ற உலோகத்துல இருந்து தங்கத்தை உருவாக்கவே முடியாதுன்னு ஆணித்தனமா சொல்லுது. இதுவரைக்கும் லேப்ல செயற்கையா தங்கத்தை யாராலையுமே உருவாக்க முடியல, ஒரு இடத்தை தவிர. நம்ம எல்லாருக்குமே
ஒரு பொருளோட மாலிக்யூல் லெவல்ல, அதாவது அணு அமைப்பை மாற்றி அமைக்கும் போது அதை வேற ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ண முடியும்னு தெரியும். இந்த ப்ராசஸை நியூக்ளியர் ரியாக்டர்ல நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் மூலமா நம்மளால பண்ண முடியும். மெர்க்குரியையும் பிளாட்டினத்தையும் ரியாக்டர்ல வச்சு டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணும்போது இந்த உலோகங்கள்ல உள்ள ஆட்டம்ஸ்ல புரோட்டான் லெவல் அதிகரிச்சு அது சிறிதளவு தங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு. எஸ், நவீன அறிவியலால தங்கத்தை நம்மளால உருவாக்க முடியும். ஆனா இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ராசஸ்ல ஒரு துளி தங்கத்தை உருவாக்கவே நாம பல கோடிகள் செலவு பண்ணணும். உருவாக்கப்பட்ட தங்கமும் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். ஆனா போகர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வேணாம், எந்த உலோகத்தை வேணும்னாலும் என்கிட்ட எடுத்துட்டு வா, அதை நான் சுத்தமான தங்கமா மாத்தி கொடுக்கிறேன்னு போகர் அவருடைய உப்புகதை கான்செப்ட்ல சொல்றாரு. உப்புகதை சித்தர்கள் கூறும் மூன்றாவது தங்கம் உருவாக்கும் முறை. இதிலேயே கடைசியா இருக்கும் முறைதான் செந்தூரம். இந்த முறையை கோரக்கர் தன்னுடைய சந்திர ரேகை நூல்ல தெளிவா விவரிச்சிருக்காரு. குறிப்பா பாடல் எண் 175 கருவரங்க செந்தூரம். சொன்னலங்கள் பெருகிடவே இன்னும் கேளு, சூதில்லா வாதமொடு வைத்தியந்தான் நன்னயமாய் கருவங்கம் மதையுருக்கி நண்டுசார் அதனில் 3 விசையே சாய்த்து கண்மமர காட்டுமறு கொழுந்து சாற்றால் காரிய மறைத்து புடங்கௌதாரி போல் பின்னமர 7 புடமிட செந்தூரம் உற்ற செம்பு வெள்ளிபத்து கொன்றுதாக்கே. கோரக்கர் இங்க சொல்ல வருவது, கருவரங்கத்தை உருக்கி நண்டு சாற்றில் அதை சுத்தப்படுத்தி காட்டு மறிக்கொழுந்து சாற்றோட சேர்த்து அரைத்து கௌதாரி புடம் போடணுமா. இதே மாதிரி 7 முறை புடம் போட்டா அது நெற்றியில இடும் செந்தூரம் மாதிரி ஆகும். இந்த செந்தூரத்தோட செம்பு வெள்ளிய 10க்கு 1 விகிதத்துல சேர்த்து உருக்குனா அத்தனையும் செம்பொன்னாகும்னு கோரக்கர் சொல்றாரு. கோரக்கரும் நண்டு சாறு கௌதாரி புடம்னு சில புரியாத புதிர்களை போட்டுட்டு தான் போயிருக்காரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த சித்தர்கள் எல்லோருமே தங்கம் உருவாக்கும் ரகசியத்தை சொல்லி இருக்காங்க. ஆனா அதுலயே பல மறைப்பொருட்களை ட்விஸ்டா வச்சிருக்காங்கன்னு தோணலாம். இது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஆதங்கம் தான். உண்மை என்னன்னா, சித்தர்கள் தங்கம் உருவாக்கும் முறையை கண்டுபிடிச்சது சாமானிய மக்களுக்காக கிடையாது, வளரும் சித்தர்களுக்காக தான். ஒருத்தர் சித்த யோகத்துல முக்தி அடைய வாசிய கட்டுக்குள் கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகும். இந்த பயிற்சி பெறும் காலத்துல உணவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அனைத்தையும் துறந்தவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதற்காக சித்தர்கள் கண்டறிந்தது தான் இந்த ரசவாதம். இந்த ரசவாதத்துல கைதேறும் சித்தர்களால் சுலபமா தங்கத்தை கொடுத்து தனக்கான உணவை வாங்கிக்க முடியும். இது ஆரம்ப படிநிலையில இருக்கிற சித்தர்களுக்கு மட்டும்தான். போக போக காற்றையே உணவாக்கி கொண்டு வாழும் சக்தி யோகத்திலேயே சித்தர்கள் அடைஞ்சிடுவாங்க. அதன் பிறகு இந்த ரசவாதம் அவங்களுக்கு தேவைப்படாது. மேலும் இந்த ரசவாதத்துல சொல்லப்பட்டுள்ள மறைப்பொருட்கள் எல்லாமே சித்தராகணும்னு உண்மையா முயற்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் புலப்படும். இது மட்டும் இல்லாம இப்படி தங்கம் செய்யும் ரகசியத்தை சொன்ன சித்தர்கள் மேலும் ஓர் எச்சரிக்கையையும் சொல்லியிருக்காங்க. காந்தரசம் உருவாக்கும் அதே பாடல்ல போகர் என்ன சொல்றாருன்னா, கனகத்தை கண்டு நீ மகிழ்ந்திடாதே, கை செலவு கற்பத்துக்கு இல்லாவிட்டால் கனகமான் செலவுக்கு கற்பத்துக்கு காணவே கொஞ்சமாய் செய்து கொண்டு கனகமாம் அந்தி சந்தி கந்தன் பூசை கருதி நீ செய்து கொண்டு அனுபவிப்பாய், கனகமாம் உலகத்தில் வெளி செய்யாமல் கண்டவர் முன் ஊமையைப் போல் இருந்திடாயே. அதாவது தங்கம் உண்டாயிடுச்சுன்னு அதை பார்த்து நீ ஆசை கொள்ளாதே. இந்த தங்கம் உன்னுடைய சித்த வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து செய்ய போற சோதனைகளுக்கும் உன் உணவு தேவைக்கும் தான் நீ பயன்படுத்தணும். அதை தவிர்த்து பொன்மேல் ஆசை கொண்டாயானால் கடைசியில் ஒரு மண் கூட உனக்கு மிஞ்சாதுன்னு சொல்றாரு போகர். நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதை ஃபர்தராக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி தங்கம் உருவாக்க யார் வேணும்னாலும் முயற்சி பண்ணலாம். ஆனால் அவங்க நோக்கம் சித்த வழியில் இல்லாமல் தீயதுக்கா இருந்துச்சுன்னா அதுக்கான விளைவை அவங்க கண்டிப்பாக எதிர்கொள்வார்கள்னு சித்தர்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க.
இவ்வளோ நேரம் நாம பார்த்தது எல்லாம் தான் சித்தர்களின் ரசவாத ரகசியங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.